போட சமையல் மாஸ்டர் வந்துட்டாரு. அதை எடுத்துட்டு தான் போடணும் திருப்பி. இரு ஃபஸ்ட்டு அடுப்பு நல்லா பார்த்துடும். இது சரிப்பட்டு வராது. வெயிலா வெயிலா இதப்பா இங்கே உட்காருங்கப்பா. எதுக்கு பாப்பா இந்த பாருப்பா. நீ இது இங்கே கூட போட்டு மேலே ஏறி வந்து இந்த பக்கம் வா. இது பண்ணோம் பாரு. அடுப்பு எப்படி மக்காவை பார்த்து வச்சோம் பாரு. இதுதான் மணி. ஆயில் எடுத்துக்கலாம். இன்னும் காயலுக்கு முன்னாடி ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் முடிஞ்சுக்கலாம். நான் போய் கீ எடுத்துட்டு வரேன். கல் சரிஞ்சிருக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். என்ன எரியுது கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிருக்கு. அந்த விசிற மாரி ஒன்று நம்ம எங்கே கைப்புள்ள புளி போச்சா? இதே மாதிரி கிளைமேட் இருந்தாலும் நல்லா போதுமா? கஷ்டப்படும். ஒரு பாட்டு ஒன்று கொடுங்க. Spices. ஏண்டி நீ உள்ள இருக்கிறதுக்கு கொட்டா கட்டினா நீ அந்த இருக்க. இப்படி பாக்குறியா? இல்ல அது போட்டு தான் வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். அடுப்பு போயிடுது. உள்ள போட்டு விடு. ஏய் சாவடி கூடாது, அப்படி தூக்கி போடு. இது உள்ள போட சொன்னேன். ஸ்பைடர்மேன் பிரியாணி. நான் 4 இடத்துக்கு போகணும் சீக்கிரம். சரி பஸ் அந்த இடத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன். பிரியாணிக்கெல்லாம் நாய்ங்க எவ்வளோ பிரியாணி செஞ்சால் எவ்வளோ நாய்ங்க மாமா ஓடி வரும். இங்கே ஒரு டாக் செம்மையாக படுத்தவங்க தக்காளி அப்பா போன் யாரு? பார்வதி நம்பியார். அடுப்பு பற்ற வைக்கிறவரே எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு உட்காந்துக்கிறாரு. அதே கேலாம் கந்தா போட்டு கொடுத்தா உடனே பிளான் பண்ணி
யார் போடுவாங்க பாரு, ஒரு ஹோல்ஸ் இருக்கா பாரு. அடுப்பு எங்கேயோ எரியுது, இதுல நெருப்பே வர மாட்டேங்குது. அதான் முன்னாடி தள்ளு. 4 பக்கம் எங்க தள்ளுது? நீங்க தான் குறுக்குல இது வச்சிட்டீங்களே. சுத்திலாம் வைக்கவே முடியாது, நீங்க கேப்பே வைக்கலையாப்பா. நீங்க கேப்பே வைக்கல. வைக்கலாம் வைக்கலாம். நாய் பந்தெல்லாம் பேசக்கூடாது. வைக்கலாம். என்ன எது தொட்டாலும் ஸ்பைடர்மேன் வருது. நான் இந்த தென்னை ஓலை எடுத்துட்டு அதெல்லாம் காஞ்சது இல்லை, பச்சையா இருக்கு. பிரியா அதெல்லாம் தெரியாது. இங்க வா பத்திக்கிச்சு வா. அதெல்லாம் சொன்னேன், கேப் இருக்கணும், ஒரு இதுக்கும். காலில் உள்ள முடியெல்லாம் ஷேப் பண்ணாமே எரிச்சு போடும். ஏய் அங்க வந்து வந்து என் காலில் சொல்லுற. ஐயோ விளக்கமா இருக்கு. அதை எடுத்துட்டு வர வேண்டியதானே, அது சாப்பிட போகுது. இல்லை ஓரமா வச்சு போடணும். பாட்டி என் வீட்டுக்கு உண்டான வாங்கிட்டு என் வீட்டு மாடி அடிச்சு 2 செகண்ட்ல பிரியாணி ரெடியாக போகுது. நெருப்பு பாட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்டா வேற எப்படி சொல்லட்டோமா? பந்தல் போட்டதே எனக்கு தான் புது, நல்லா இருக்குது. ஆமா நம்ம 2 பேரும் நமக்கு வெயிலே தெரியும். ஏய் அப்பா ஸ்மெல் வருதா? பிரியா அடுப்பு பாரு என்னம்மா எரியுது. இருப்பா தீப்பெட்டி பாத்தீங்க போகுது. 2 இலை தீ தள்ள போடுங்க, ஆதிவாசி மாதிரியே இருக்கீங்க. குண்டு வரண்டி அதில் வைக்காது. இப்போ கண்ணாடி இது குண்டாம் பக்கமே போல. பிரியா நீ உட்கார், பிரியா மறைஞ்சிடும். என்ன அடுப்பு புகை வருது? அதுல வைக்காத, கையில இரு, சூடு பிடிக்க முடியாது. அப்புறம் சூடே அவ்வளோ பக்கம் சூடு. ஏய் நீ கொஞ்சம் கிட்ட போடு, போட்ட கிண்டின வேலை பாரு. சூடு ஏறுதா ஏறல? இப்போ இந்த பாரு பிரியா, டீனா இப்படி போகுது பிரியா. நீ போடு உள்ள. ஐயோ வாய் வரைக்கும் வந்து.
தட்டு தான் ரெட் கலர் தட்டு என்ன எங்க இருக்கு ஒன்னே வாங்க எடுத்துமா சொன்னேன் தட்டு எத்தனா This is called the leg piece. 3 leg piece இருக்கு. யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரியல. தூக்கி போடுங்க. வர ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இப்பதான் சூடு கிளம்புதா இருப்பா கொஞ்ச நேரம் வதக்கிட்டோம்பா எல்லாம் காத்துலயே போகுதுடி என்னடி நீ போடுற வருதாப்பா கொதிக்குதா சவுண்டே வரலையே புது புதுன்னு வரும்ல காலை கீழே நெருப்பு தானே வரும் பாத்தீங்களா மாமா இப்பவே நம்ம எப்படி எரியுது கோந்து இது மாதிரி போட்டது இன்னும் இது பாரு இது ஒன்று எரியுது எரிஞ்ச பாடு காணும் தீ படுதா பல்ல எப்படி படுதுண்ணா அங்க பாரு அதுக்குள்ள அத வந்துட்டார் அடுத்து அதுதாண்டி அந்தாண்ட ஆஹா இதுதான் Black தான் அடுத்து சாப்பிறதுக்கு ரெடியா இருந்துச்சு வேணுமா அங்க பாரு இது போல வந்து எரிஞ்சுனே இருக்கணும் ஓடி போய் அரிசி தூக்கிட்டு போங்க யாரும் Can you stay a bit longer? Stay forever. இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு பிரியா இருக்கு இது கொதிக்க கூடாது போய் அரிசி எடுத்துட்டு வா போ வா அரிசி எடுத்து வா சொல்றாங்க பாருடா ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க நல்லா என்னமோ இது மாதிரி உட்காந்துக்கிட்ட இப்படி அப்படி நவுறாம அம்மா தான் படுத்துறாங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்புறம் அவ்வளவுதான் அம்மா அப்படியே படுத்து டிவி பார்க்கறது ஏன்னா ரெண்டு ஜெட் இப்போது என்ன பண்ணுறோமா மூடு அப்படி ஏய் உள்ள போயிடுறாரா உள்ளே பழுது தூங்கிட்டு நாங்கள் போய் கத்தி எழுதிட்டோம் கோமா மூஞ்ச காமிச்சிட்டாங்கன்னா அதனால ஏஞ்சி உட்காந்து கூப்பிட்டு ஆடி கேட்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரே நைஸாக இருந்துட்டாங்க என்ன கனவுல இது என்ன எடுத்துட்டு வாங்க என்னடி அந்த அளவுக்கு கத்திருக்கியா உட்காந்து போறாங்க வா தூங்க எழுப்பி விட்டு வந்து போருவா அம்மாவா ஏய் இப்படி வைப்பியா இப்படி கவுத்து வை குமிட்டி வை நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் அதான் நீங்க உப்பு எடுத்துட்டு வந்துட்டீங்களா வருவோம்
இது வாங்க. சரி எடுத்து எடுத்துட்டு என்ன போச்சு அது முடிஞ்சிச்சு. பிரியாணி வந்துச்சுல, அவ்வளோதாங்க. ரெடி பிரியாணி. சாப்பிட வேண்டியது. அரிசி தான் இன்னும் போடல, மற்றபடி பிரியாணி. நம்ம ஒண்ணுமே பண்ணல, எப்படி பத்திக்கிச்சு பாருங்க. பாரு டீ கரெக்டாக விடும் பாரு. இப்போ வேஸ்ட் கிடைக்குமா மேலே வைக்கிறதுக்கு? அந்த மட்டையெல்லாம் எடுத்து வைங்க, அதோட அனல்லாம். நீ அப்படியே நீ பாட்டு சாதாரணமாக இருக்கலாம், அப்போ தான் பிக்சர் நல்லா இருக்கும். ஹவுஸ் தண்ணி எப்படி குறைஞ்சது? இதுக்கு மேலே எடுத்து வைக்க வேணாம்னு தானே சொன்னேன். அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிடும். வைக்க வேணாமா? வைக்க வேணாம்னு தான் சொன்னேன். அது குளிர வை, அப்படியே ஃபுல்லாக பற்றிக்கும் போது அப்படியே எரிஞ்சிடும். ஓ ஐயோ, இதுல ஏதோ தூள்லாம் பறக்குது. அப்படியே தான் இருக்கும். இல்ல அதோ போனா குளிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே வந்தா அதை ரெண்டு இன்னும் ஆவலன்னு சொல்லிட்டு 2 சட்டி இது போட்டு அங்கேயே 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு வரோம். மாமா சமைக்கிறது அந்தாண்ட பக்கம், இந்த பக்கம் நம்ம புகையை வாங்கிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படும். அது அடுப்பத்தை போய் இது பண்ணிட்டு நல்லா இருந்தா கம்முன்னு இருப்பா, இல்லைன்னா நம்ம பாருங்க சொன்னெல்லாம் அடுப்பு செய்ய முடியல. அதான் சார் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காங்க, அடுப்பு சரியா பார்த்தா இல்லை. ஆமாம் சரியா, நாங்கள் தான் தப்பு பண்ணுறோம், சரி அது மாதிரி திட்டிக்கிறோன்னு சொல்லிடலாம். நீங்க எல்லாமே பண்ணுவீங்க. சரி இவ்வளோ நேரம் சும்மா தானே உட்காந்தேன், நாங்கள் உட்காந்து அடுப்பு தானே போட போய் வாழை இலை வேணும் போய் பறிச்சுன்னு வந்து சொல்ல வேண்டியது தானே. நமக்கு தெரியும். ஆமாண்டி ஆயிடுச்சுடி. பிரியா பிரியா ஏ பிரியா செவிட்டு பயலுக்கு பாதி பாய்மா இங்க வாங்க. 2-8 மாஸ்டர் ஜி. மாஸ்டர் நெக்ஸ்ட். எடுத்துலாமா? போட்டுட்டு அப்படியே கீழே தரட்டா? கீழே போட்டுடலாமாடி? தள்ளிடுதா அப்படியே கீழே போட்டானா போறோம். இதை எடுத்து கையால எடுத்து தட்டலாம்ல. இப்ப நான் தள்ளுறதுல உனக்கு என்ன வந்து எப்படி நிக்கிறது? இப்படி வந்து அது தள்ளுறது நான் குண்டு குடு. அதுதான் வச்சு வளர்க்குவாங்க. சரி சரி, இங்க இருக்கு இங்க இருக்கு.
எடுத்துரு. இது இதுப்பா கொட்ட போகுது உள்ள. பாத்து 2 பக்கமா பிடிச்சி எடுக்கணும். இதுக்கு தான் நான் உட்காந்து தெரியுமா நின்று உங்களுக்கு தெரியுமா? 1.5 கிலோ தான் அன்னைக்கு செஞ்சது. 3 கிலோ அன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு, இன்னைக்கு வராது. அன்னைக்கு நைட்டுக்கும் ஆச்சு, இன்னைக்கு ஆகாது. இன்னைக்கு கீழே போட்டிருக்கேன். கிடிப்பார். ஏய் this பூண்டு is முழுசா coming outside. அப்படின்னா என்னடி? ஏய் ஏன்டி? That is garlic. அடியில் எடுக்க முடியல. That is இருங்க வரேன். சிக்கன் வந்துது. சிக்கன் தான் 5 நிமிஷத்துல அரிசி வேகிற டைம் கூட சிக்கனுக்கு தேவை. டிம் பிரியாணி. Chicken வேகிற கண்டிஷன். Chicken piece. டிஆர் குடி காக்கா. நமக்கு உப்பு நினைச்சிட்டேன் நானு. எடுத்து சாப்பிடு. வாயை கட்டு. சாப்பிடுங்க, நீ சாப்பிடு. ஏன் மாமா என்னாச்சு? ஐயோ செம்ம டேஸ்ட். ஒரு வாய் வாங்கிக்கோங்க. சுடுதுடி. அதுக்கு தான் ஒரு வேணான்னு இருக்கு. எப்படி அப்போ கொப்போ அப்பா கத்து கல்ல சுட்டு சிக்கன். இந்த கூட தெரிச்சுக்கோ. இங்க கல்லு. அப்பா கத்து கூட அப்பா மாட்டான். அதான் போறா. சரி இன்னொரு கல் எடுத்து வெளியே போடணுமா? ஆமா. ஏய் நிஜமா அரிசி எல்லாம் பர்ஃபெக்ட்டா சாப்பிடு மாதிரி. அதுக்கு தாண்டி அது கூப்பிடுது. பிரியா தக்காளி கூட இன்னொரு ரெஸ்பான்ஸா? பார்த்து கம்முன்னு இருக்கு. கால் நல்லா சுட்டுருச்சுடி. கல்லுல அப்படியே கை தாண்டி. ஏன் மூஞ்சி எடுத்துல உனக்கு என்ன வந்தது? எடு நீ. நைட்டி. என்ன நைட்டி? எப்படி அரிசி வெந்திருக்கு பாருங்க. காட்டு. அருமை. பெஸ்ட் டாப் நாட்ச். அதுதான் நானும் கேட்குறேன், எங்க அரிசி வெந்திருக்கு? அது வந்து இன்னும் ஒரு உம்மா ஒரு 10 நிமிஷம். அம்மா 10 நிமிஷம் என்ன பண்ணோம்? குழஞ்சிரும். இதை மூடி வச்சோம்னா அதுவே தானா கரெக்டான பதம். இந்த தக்காளி கிக்காளி எல்லாம் ஓரம் இந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்லி கலாசுங்க. இல்ல ஒரு ரெண்டாம் போறணும் தான் ஜெல் உழுத்துது பாரு. இல்லைன்னா யாராவது மேலே ஏறி உட்காருங்க, உங்க சூட்லேயே இதாகிடும். இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும் எந்திரிங்க. ஆமா சிக்கன் வேணும். இங்கேயே முடிச்சுட்டு அங்கே போய் இன்னொரு முறை முடிக்கலாம். சிக்கன் வேணாம் ப்ளீஸ். ஏன் திறந்தா அந்த ஹீட் என்னத்துக்காக வருது? மாமா கடையிலேயே வைக்க போறோம், நம்ம தானே சாப்பிட போறோம். சாப்பிட்றது நல்லா சாப்பிடும். என்னடி லெக் பீஸ் காக்காம? இது லெக் பீஸ் இல்ல, இது குட்டி பீஸ். சிக்கன்ல அப்படியே இது இருக்கணும், மசாலா இருக்கணும். பிரியாணில எப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் குண்டோட கை டென்ட் வேற போட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் டென்ட் பெருசா போட்டா ஆத்தியாங்க ஆத்தி கொடுங்க. பட் சிக்கன்ல இறங்கலையா இல்ல எப்படி? சிக்கன்ல இறங்காதுடி எப்பவுமே. டைம் கிடையாதுல்ல இதுக்கு எடுக்கிறதுக்கு. போதும்பா. ஆத்தியை கூப்பிடு. கண்ணன் தண்ணி. ஆத்தி வந்தானா இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுவான். இந்த எலும்பு கூட நான் அப்போ போட்டு போறேன். ஏன் ஆத்தி வரலாம், கொஞ்சம் எடுத்து போடு. எந்திரிங்க போதும்.
ஏன் அங்கே நிற்காதவா? பிரியா பிரியாணி அடிச்சுக்க முடியாது. அதுதான் பிரியா பிரியாணி. தம்சம் பண்றாரு அவரு. என்னடா அப்படியே அங்கே போய் நக்கிதான். முன்னாடி இது போய் என்ன வறுக்கிறாலும் இதுடா. முத்துமாரி அம்மன் சாமி இருக்கிறாரு. பாருங்க எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. போதும். இதுக்கு ரேஷன் என்ன வாங்க மாட்டீங்க? அது வாங்கலாம்ல, இது போல வரகத்துலாம் யூஸ் ஆகும்ல. ஓகே. டாடிக்கு தறி ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப காசு இல்லை இப்போ மிஷினை. நேச்சுரல் இதுவே என்னது உங்களுக்கு? நேச்சுரல் பரம்பரை தொழில். ஆ டைலரிங். உங்கள் அப்பாவுக்கு தெரியாதாண்ணா? நான் கேட்குறது வந்து உங்கள் அப்பாவோட இதில் கேட்டேன் நான். அம்மாவோடது அப்பாவோடது ஒண்ணுதான். ஒன்று தானே? ஆமா, தாத்தாவோட தங்கச்சி தான் சித்தப்பாவோட அம்மா. யாருமே இல்லையா அவங்க இதில்? உங்கள் தாத்தா கூட இல்லையா? தாத்தா கிடையாது. அது உங்கள் அப்பா சைடு சொல்கிறேன். அவங்க அப்பா சைடு அவங்க தாத்தாவும் டெய்லர் தான். தைக்கிறாரா? வச்சுட்டு இருந்தாரு. இப்போ உடம்பு பெப்பர் தானே. போதும், எண்ணெய் காஞ்சிருச்சு. என்னங்க காஞ்சிச்சே? கை விட்டு பாரு. எப்படி மாமா பண்ணணும்? தண்ணி எடுத்து தண்ணி எடுத்துருவா. ஆமாம், கேட்டு பாரு. என்ன பண்ணுவாங்க? யூடியூப் கூட பாரு. எடுத்துட்டு வாடி, தண்ணி தெளிக்கணும். இது இனிமேல் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். சொல்லு. எஸ். மீனை வறுத்துக்கோ அப்படின்னு போயிலே ஓ, எவ்வளோ வரம் தெரியுதா? சரி. வர தெரியுதா உனக்கு? இது பெரிய விஷயமா? அப்படியே அம்மாக்கு படுக்க எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி. இல்லை டன்னு. உடனே பரபரன்னு வரணும். போட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு மசாலா ஒட்டலன்னு தோணுதுடி. புரியுது. மசாலா வாங்கிட்டியா? இங்கே எங்கே இருக்குது கடையில்? நான் அம்மா வரும்போது வாங்குவேன். இந்த மசாலா இல்லப்பா, சிக்கன் மசாலா. இது இல்ல, நம்ம வீட்டுக்கு ஐயோ, வீட்டுக்கு நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஏதாவது புரிய வைக்கல. போடுறி இப்போ விடுறா பாப்பா. இது என்னடி இருடி அடியில போய் உட்காந்து வரல. போட்டா எழும்பிடும். முட்டிக்கும். புகை தான் வருது. தெரியுதுப்பா. நான் அது மட்டை, ஈர மட்டை. ஒரு வருஷம் உங்களுக்கு எரி வச்சுட்டு பெரிய விஷயம். எல்லாம் மழையில் நஞ்சு போய் கிடக்குது. நேற்று மழை பெஞ்சுதா? ஆமாம். அப்புறம் இருடியா அடுப்பையா எரியல. கிருஷ்ண ஆயில் ஊற்றி விடலாமா? கிருஷ்ணா இல்லை, கேரோசின். என் கண்ணில் ஏதோ அப்பா கேட்குறது எலி பானை மீன் வரைக்கும். அவர் அது கேட்குற எரிடான்னு தான் கேட்குறாரு. ஆஹா.
ம்